பட்டு அத்தை குழந்தை கொள்ளு கொள்ளுன்ற சூப்பராக இருக்குடி. பேத்திக்கிட்டு வந்து வச்சுக்கலாம் போல இருக்குடி. ஆமாம் ஆமாம், எல்லாம் கொள்ளு கொள்ளுன்ட்டு அழகாக கண்ணை பறுக்குன்னு முழிச்சு பார்க்குது. நாளைக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம். வந்தோடனே 2 பேரும் தூக்கி வச்சுக்கிட்டு 2 பிள்ளையும் தூக்கி வச்சுக்கிட்டு உட்காந்துடுங்க. ஹாய், நாளைக்கு வந்துடுங்களா? அப்போ ஜாலி தான். நான் ஒரு குழந்தை, மாயா ஒரு குழந்தை தூக்கி வச்சுட்டு அழகாக உட்காந்து கொஞ்சிட்டு உட்காந்துருப்போம். உட்காருங்க. வேறு என்ன வேலை இருக்குது உங்களுக்கு? குழந்தைய தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான். வைத்தியக்க மாயாக்கா ரொம்ப குழந்தைய பிடிச்சிருக்க. அவ்வளோ நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து குழந்தைய பார்க்கல. இப்போ தானே பட்டு குழந்தைய பார்க்குறாளுவா. அதனால தான் அவ்வளோக்கு குழந்தைய பார்க்கவும் ஆசையாக இருக்குது. ஆமாம். அப்பா பேர பிள்ளை சூப்பராக இருக்காப்பா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்பா ஏன்ப்பா அப்படி உட்காந்துருக்கீங்க? கவிதா, அப்பாவுக்கு என்னாச்சு? ஏன் அப்படி உட்காந்துருக்காரு? முகம்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது, சோகமாக உட்காந்துருக்காரு. என்னன்னு கேளு, எதுவும் பேச மாட்டாரு. மாமா பெரியப்பா ஐயே, தாத்தாக்கு என்ன இருந்துச்சு? தாத்தா அப்பா இந்த பாருங்க. ஏன் சுப்பிரமணியா, ஏன்ப்பா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? முகம்லாம் வாடி போயிருக்கு. என்ன வேணும்? தலையை வலிக்குதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஆமாம், தலைவலி மாத்திரை தட்டா? சாப்பிடுங்க, தலைவலி மாத்திரை தரேன், போட்டுக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒன்றும் தலையெல்லாம் வலிக்கல. அப்புறம் ஏன் பெரியப்பா அப்படியே உட்காந்துருக்கீங்க? பெரியப்பா தலையை தான் வலிக்குதா போல இருக்கு உங்களுக்கு. சாப்பிட்டுட்டு சீக்கிரமா படுங்க. என்ன அது படுக்கணுமா? ஏன்ப்பா சாப்பிட்டுட்டு படுக்க வேண்டியது தானே? ராவா ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு, படுக்கவானா? நான் படுக்க மாட்டேன். இப்படியே தான் உட்காந்துருப்பா. என்னது படுக்க மாட்டீங்களா? ஏன்ப்பா சாப்பிட்டுட்டா படுக்க வேண்டியது தானே? ராக்கி படுத்து தூங்குவானா? நான் படுக்க மாட்டேன். என்ன ஆச்சுட்டு பைய ஆஸ்பத்திரியில் லட்டு இருக்கால, லட்டுக்கிட்ட கொண்டு விட்டுடு. என்னை விட்டுடு, நான் லட்டுக்கிட்ட தான் போயிருப்பா. மாமா என்ன வந்துச்சு உங்களுக்கு? அத்தை நாளைக்கு வந்துடுவாங்க. பட்டு நல்லது மாத்தானே குழந்தை பிறந்திருக்கு. நாளைக்கு போக சொல்லிட்டாங்க வீட்டுக்கு டாக்டர் அம்மா. நாளைக்கு எல்லாம் வந்துடுங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வந்துடுவாங்க அத்தை. நான் இன்னைக்கு இங்கே இருக்க மாட்டேன். என்னை லட்டுக்கிட்ட கொண்டுட்டு போய் விடு. அப்படி இல்லைன்னா லட்டை எங்கே அழைச்சிடுவான். லட்டை போய் அழைச்சிடுவாங்க. யாராச்சும் ஆஸ்பத்திரியில் இருந்துக்கங்க, லட்டை போய் அழைச்சிடுவாங்க. அம்மா என்னம்மா தாத்தா இப்படி பேசுறாரு? என்ன வந்துச்சு தாத்தாக்கு? நீ பெரியப்பா பேசுறத பார்த்தா பயமா இருக்கு. ஏன் அப்படி பேசுது? அதாண்டி தெரியல, எனக்கு என்ன தெரியும்? சுப்பிரமணியா, வரியா இல்லையா? ஒன்று லட்டு இங்கே வர சொல்லு, இல்லைன்னா என்ன ஆச்சு அங்கே கொண்டு விடு லட்டுக்கிட்ட. நான் இங்கே தனியாக படுக்க மாட்டேன். படுக்க மாட்டேன். அப்பா உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க ஏன் தனியாக படுக்க போறீங்க? நான் தான் உங்க கூட படுத்தா இருப்பேனே. இது எல்லாரும் இங்கே தான் படுத்தா இருக்காங்க. இந்த கூடத்திலேயே எல்லாரும் படுத்துக்கலாம். இது கீழே படுத்தா இருக்கட்டும். 3 பேரும் நம்ம அந்த கைத்து கட்டில போட்டு நம்ம 2 பேரும் படுத்தா இருப்போம். வேணாம், நீ என்ன சொன்னா நான் கேட்க மாட்டேன். ஒன்று லட்டு இங்கே வரணும், இல்லை நானும் லட்டுக்கிட்ட போனேன். இப்போ என்ன சொல்ற? சொல்லுப்பா, என்ன சொல்ற? ஐயா ஏன் மாமா இப்படி பேசுது? அங்கே ஆஸ்பத்திரியில் யார் இருப்பா? பட்டோட சின்னத்தை மட்டும் தானே இருக்காங்க. அதனால தான் பெரியத்தையும் இருக்காங்க. 2 பேரும் இருந்துட்டு காலைல வந்துடுங்க நாளைக்கு. ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க மாமா, எல்லாரும் ஒன்றாவே படுத்துக்குவோம். எனக்கு பயமா இருக்கு. நான் தனியாக படுக்க மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. லட்டு ஏன்டி அந்த விட்டுட்டு போன? நானும் உன் கூடிய அங்கே வந்து இருந்திருப்பேனா? என்னை விட்டுட்டு நீ வந்து அங்கே உட்காந்துருக்கிற. எனக்கு பயமா இருக்குது. நான் எப்படி ராக்கிலாம் படுத்து தூங்கிக்கிறது? எப்படி நீ தூங்குவா? என்னம்மா தாத்தா இப்படி அழுகுறாரு? என்னடி கவிதா செய்கிறது? இப்படி அழுகுறாரு அப்பா? நான் கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். அம்மா உங்களுக்கு என்ன வந்துச்சு? இந்நேரத்தில் எப்படி போவீங்க? பஸ்ஸெலாம் ஏது? எதில் போவீங்க? உங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு எப்படி போகிறதுக்கு வெட்டிலாம் தெரியுமா? என்ன நீங்கள் பேசுகிறீங்க?
இன்னத்துல போனால் அத்தையே ஏசுவாங்க. இன்னத்துல வந்து ஆஸ்பத்திரி கதவெல்லாம் திறக்காதோ, கேட்டெல்லாம் சாத்தியிருக்காங்க. நீங்கள் சமாதானப்படுத்தி இன்னைக்கு ராவு ஒண்டியே படுக்க வைங்க. நாளைக்கு வந்துடுவாங்க அத்தை. பெரியப்பா அழுவாதீங்க பெரியப்பா. பாட்டி வந்துடுவாங்க, காலையில் வந்துடுவாங்க பாட்டி. நான் பாட்டிட்ட போறேன், பாட்டிட்ட போறேன். என்னடி இது தாத்தா இப்படி அழுகுறாரு, குழந்தை பிள்ளை மாதிரி? ஐயே என்ன இப்படி அழுகுறாரு? சும்மா இருங்க பிள்ளை. அப்பா நான் சொல்கிறத கேளுங்க. இங்கே எல்லாரும் ஒன்றா தான் படுத்து கிடக்கணும். நீங்கள் பயப்படாமல் படுத்துக்கங்க. அப்பா அங்கே படுத்துக்கங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டாச்சு எல்லாத்தையும் எடுத்து போக சொல்லும். பயப்படாதீங்கப்பா, பயப்படாதீங்க. நீ என் கிட்டேயே படுத்து எடுப்பியா? நான் உங்கள் கிட்ட தான் படுத்து கிடப்பேன். பக்கத்தில் கவிதா, மாயா, வைதகி எல்லாம் படுத்து கிடக்குதோ. பயப்படாதீங்க. ஆமாம் மாமா, அழுவாதீங்க மாமா. என்ன அப்படி குழந்தை பிள்ளை மாதிரி அழுவுறீங்க? அழுவாதீங்க. சரி நான் அழுவல. நாளைக்கு வந்துடுவல்ல லட்டு? நாளைக்கு வந்துடுவாங்க அப்பா அம்மா, நாளைக்கு வந்துடுவாங்க. ஐயே தாத்தா என்ன இப்படி பயப்படுறாரு? ஏன்பா இந்த கட்டிலில் படுத்துக்கலாம்ல? கட்டிலில் படுக்காம இதில் படுத்து அடைக்கீங்க. காலெலாம் நீட்ட முடியுமா? வேணாம் நான் இதுலயே படுத்துக்கிறேன். கட்டிலெல்லாம் படுக்கல, இதுலயே அப்படி சாஞ்ச மாதிரி படுத்து கிடக்குறேன். மாமாக்கு எதில் படுத்துக்க விருப்பமா இல்லையே படுத்து கிடக்குறாங்க. சுமாரிங்க, அது வேற அழுவ போகுது. ஆமாம் தாத்தா ஓண்டவன் பாட்டிகிட்ட போகிறேன்ட்டு அழுவார் குழந்தை பிள்ளை மாதிரி. ஆமாட்டி வைத்தேகி. என் பயம் உங்களுக்கெல்லாம் சிரிப்பா இருக்கான்னு கேட்குறேன். எல்லாம் பேசாம படுத்து தூங்குங்க. ஒன்றும் இல்லை பெரியப்பா. மாயா சும்மாதி, மாமா கோச்சிக்க போகுது. என்ன எல்லாரும் இப்படி தூங்குதுவ? படுத்தோன்னே எப்படி இதுவரைக்கெல்லாம் தூக்கம் வருதுன்றே தெரியல. நமக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேது. நான் வண்டியை பயந்துக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியா இருக்கு. தூக்கம் வர மாதிரி இருக்கு, நம்மளும் தூங்குவோம். யாரு யாரு யாரு? ஐ சுப்பிரமணியா சீக்கிரம் எந்திரா, பேய்டா. அப்பா என்ன ஏன்பா அப்படி பெய்ன்னு பயப்படுறீங்க? என்ன பேய்டா அங்க நிக்குது பாடுறா. பேய்டா. என்னது பேயா? மாமா எங்க இருக்கு பேய்? நிக்குது பாரு பேய். சொல்லுது பாரு, தரமாமான்னு கூப்பிடுது பாரு. பேய் நிக்குது பாரு. பேய் என்ன ஆயிசியம்? பேய் நிக்குதுங்கிறாரு. ஒன்னுத்தையா காணு. மாயா எங்கடி நிக்குது பேய்? அதான் தெரியலடி. அப்பா ஒண்ணுமே காணப்பா. எங்கப்பா நிக்குது பேய்? உனக்கு கண்ணுக்கு தெரியல? பேய் நிக்குது பாரு. பேய். ஏய் இந்த கூப்பிடுது பாரு, துரமாமான்னு கூப்பிடுது பாரு. என்னம்மா? ஏய் சுப்பிரமணியம் எங்க நிக்குது பாரு பேய். எங்க நிக்குது பாரு. தாத்தாக்கு என்னாச்சுமா?